ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரதமர் ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற திட்டத்தில் 1,00,000 வீடுகள் கட்ட அனுமதியை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதியை வழங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை 2015ஆம் ஆண்டு தொடங்கி வச்சாங்க. இது ஆரம்பத்தில் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வீடு இல்லாத மக்களுக்கு தான் வீடு வழங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்துச்சு. அதே போல் தற்போது நகர்ப்புற ஏழைகளுக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. பிரதமர் மந்திரியுடைய நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம், அதே போல் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் மூலம் கிராமத்தில் வாழும் வீடுகளுக்கும் வீடு வழங்கும் திட்டம் என்ற அடிப்படையில் 2 திட்டங்கள் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த ஆவாஸ் யோஜனாவில் மத்திய தர குடும்பங்களை வருமானத்தின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக அரசாங்கம் பிரிச்சிருக்கு. இதன் அடிப்படையிலே வீடு கட்டும் பணியை நடைபெற்று வருது. நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை பிரதமர் 2015ஆம் ஆண்டு தொடங்கி வச்சாரு. இந்த திட்டத்தின் கீழே ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு குறைவாக உள்ளவர்கள் 6 லட்சம் வரை 6 லட்சம் வரை நீங்கள் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவர்களுக்கு கடன் தொகையில் 6% வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு 6 லட்சம் வரை கடன் இதில் பெற்றுக்கலாம். அவர்களுக்கு கடன் தொகையில் 6% வட்டி மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 6 லட்சம் முதல் 12 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் 9 லட்சம் வரை இந்த திட்டத்தில் கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு கடன் தொகையில் 4% வட்டி மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை ஊதியம் பெறுவோர் 12 லட்சம் வரை வீடு கட்டுவதற்கான கடன் உதவியை பெறலாம். அவர்களுக்கு கடன் தொகையில் 3% வட்டி மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 18 லட்சத்திற்கு மேல் இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதி பெற மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, PMAYMIS.government.in இந்த இணையதளத்துக்கு நீங்களே நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதளத்தில் லாகின் செய்து சிட்டிசன் அசஸ்மெண்ட் அது கிளிக் செய்கிற மாதிரி இருக்கும். குடிசைவாழ் மக்களாக இருந்தால் குடிசைவாதிகள் அல்லது பெனிஃபிட்ஸ் அண்டர் அதர் 3 காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் செஞ்சு பண்ணிக்கணும். அதில் உங்களோட ஆதார் விவரம், வங்கி கணக்கு, பெயர், ஊதியம், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தற்போது வசிக்கும் வீட்டின் முகவரி, குடும்ப தலைவரின் பெயர், வீட்டின் முகவரி போன்ற தனிப்பட்ட விவரங்கள் நீங்கள் அதில் பதிவு செய்கிற மாதிரி இருக்கும். அனைத்து தகவலையும் நீங்கள் பதிவு செஞ்ச பிறகு படிவத்தை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் விரும்பினா பொது சேவை மையத்துக்கு சென்று நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். கட்டணம் செலுத்தி படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை நகலையும் இணைத்து நீங்கள் இந்த வீடு கட்டும் திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் உங்களுக்கு கடனை கிடைக்குது. வெப்சைட்டு PMAYMIS.government.in இந்த வெப்சைட்டில் இந்த பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பயன்பெற விரும்புகிறவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. நன்றி.